நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஸ்ரீமுஷ்ணம் அருகே இடப்பிரச்சனையில் வீட்டை அடுத்து நொறுக்கிய கும்பல், மூதாட்டி படுகாயம், போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வாலிஸ்பேட்டை காணிக்கைபுரம் தெருவைச் சேர்ந்தவர் மரிய கிருத்தா. இவர் 50 ஆண்டு காலமாக தனக்கு சொந்தமான இடத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அபூர்வசாமி குடும்பத்தார்கள் அலெக்சாண்டர் அபூர்வசாமி, மனைவி வசந்தா மேரி மற்றும் குமார் செல்வம், ஃபீலிக்ஸ் ஹென்றி உள்ளிட்ட நபர்கள் இந்த வீடு எங்களுக்குத்தான் சொந்தம் என கூறி டாடா ஏசி வாகனத்தில் வந்து பாறை மற்றும் கம்பி எடுத்து வந்து வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி கம்பி வேலி அமைத்துள்ளார்கள். தடுக்கச் சென்ற மரிய கிருத்தா என்ற பெண்மணியை தவறான வார்த்தைகளால் திட்டி கம்பி மற்றும் ஆயுதங்களால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர். பாதிக்கப்பட்ட மரிய கிருத்தா அருகில் இருந்தவர்கள் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இது குறித்து ஸ்ரீமுஷ்ணம் காவல்துறையினர் புகார் செய்யப்பட்டு விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட மரிய கிருத்தா கூறுகையில், நான் இந்த இடத்தில் கடந்த 50 ஆண்டு காலமாக குடியிருந்து வருகிறேன். இந்த இடத்தை எனது ஊரைச் சேர்ந்த சில நபர்கள் அபகரிக்க முயற்சி செய்து கோர்ட் மூலம் ஏதோ ஒரு பேப்பரை காட்டி நான் ஆர்டர் வாங்கிவிட்டேன் என கூறி என்னை அடித்து எனது வீட்டையும் தரைமட்டமாகி கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள். இது குறித்து நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்கள் ஊர் கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார் அனைவரும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஒரு பக்கமாக பேசி வருகிறார்கள். இது குறித்து புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உயிருக்கு பயந்து வாழ்ந்து வருகிறேன். என்னை தாக்கி எனது வீட்டை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எனக்கு நீதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம். 50 வருஷமாக நான் இதில் குடியிருக்கேன் ஐயா. நான் இதில் தான் ஐயா கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு கிடக்குறேன். என்னை வந்து எங்கள் அப்பா செத்தாங்க, எங்கள் அம்மா செத்தாங்க ஐயா. அப்பெல்லாம் வந்து கரைத்துனா கூட நாங்கள் போயிருப்போம் ஐயா. இல்லாத இப்போ வந்து நீ போவா நீன்னு சொல்லி அடிக்கிறான், பிடிக்கிறான் ஐயா. கலெக்டர்கிட்ட மனு வாங்கிட்டான், அங்கே மனு வாங்கிட்டான், மணியார்கிட்ட மனு வாங்கிட்டான். எல்லாருக்கிட்டையும் நான் பணம் கட்டிருக்கேன். எல்லாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ கூட ஒன்று எவ்வாறு போட்டு உள்ளே தள்ளுவோன்னு சொல்கிறான் ஐயா. நாங்கள் எங்கேயா போவோம், நாங்கள் எங்கேயா இருப்போம். 50 வருஷமாக குடியிருந்த வீட்டை உடச்சி அடித்து நொறுக்கி எங்களை சாமான் சட்டெலாம் வெளியே அள்ளி போட்ட ஐயா. நான் விட்டாலும் ஆஸ்பத்திரிக்கு என்னை கம்பியால் குத்தி நான் விட்டாலும் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு வந்திருக்கேன் ஐயா. இன்னும் திரும்பியும் காலையில் வந்து நான் தண்ணி பிடிக்க வந்தேன். என்ன பிடிக்காதா தேவடியா குச்சிக்காரி, நான் ஆறு வாங்கிட்டேன். உன் மவன் என்னை இன்னும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவன் போலீஸு கீழ்ஸு எல்லாத்தையும் நான் டைமிஸ் ஆக்குவேன், எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ஐயா. அங்கே எங்கெங்கே மணியார், தராரி, இன்ஸ்பெக்டரு, கலெக்டரு எல்லாருக்கிட்டையும் நான் ஆறு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நான் பணம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஐயா. இங்கே இந்த போலீஸுக்காரங்க நடவடிக்கை எடுக்கலை. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கொண்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கலை ஐயா. நாங்கள் என்னையா பண்ணுவோம்? எங்களுக்கு ஆளுபடம் இல்லை, பணத்திமுறும் இல்லை, ஆள் திமுறும் இல்லை. அவன் வெளியே ஆளை கொண்டுக்கிட்டு வந்து இப்படிலாம் செஞ்சு எங்களை திரும்ப பண்ணி அடவிட பண்ணி எங்களை தூக்குறான் ஐயா.